கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தெய்வ கிருபையினால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராக இருக்கிறார். நமக்கு ஜீவனாய் இருக்கிறார், நமக்கு தீர்க்காயுசாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நமக்கு முன்னாடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனையும் வைத்திருக்கிறாராம், மரணத்தையும் வைத்திருக்கிறாராம், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாராம், சாபத்தையும் வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜீவனை தெரிந்து கொண்டு வாழ உன்னை ஒப்பு கொடுன்றார். நான் உனக்கு முன்னாடி ஜீவனையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிறேன்னு சொல்றார். ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆனா நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர் சொல்றார், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, ஜீவனை தெரிந்து கொண்டு, இயேசுவாகிய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்டு வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறும். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ளுதலை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு வாழ உன்னை ஒப்பு கொடுன்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஜீவனை தெரிந்து கொண்டு அவருடைய ஜீவனை கொண்டு வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார், இயேசு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஆகவே ஜீவனாகி இயேசுவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் நன்மையையும் கர்த்தர் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 16வது வசனம் சொல்லுது, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் கற்பிக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜீவனை தெரிந்து கொள்ளணும், நாம் நன்மையை தெரிந்து கொள்ளணும், நாம் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளணும். அடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடக்கணும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளணும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளவும் வேண்டும், கை கொள்ளவும் வேண்டும். கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பூமியில எதெல்லாமோ கற்றுக்கொள்ளணும்னு பிரயாசப்படுகிறோம், முயற்சி பண்றோம். ஆனா கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை. கர்த்தருடைய கட்டளைகளை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை. கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை. காரணம் என்ன? நாம் ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை.
நாம் ஜீவனை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். அநேகர் தாங்களும் கற்றுக்கொள்வதில்லை, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை, தங்களை சார்ந்திருக்கிற நபர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. எதை? கர்த்தருடைய கற்பனைகளை. ஆனா பாருங்க, உலக காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் கற்றுக்கொள்றதுக்காக நிறைய பிரயாசப்படுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் விட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை கற்பிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் நாம் கற்பிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை சகல நல்ல சத்தியத்தின்படி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? நன்மையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டவர்கள் என்றால், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்றால், நன்மையை தெரிந்து கொண்டவர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவீர்கள். நான் ஜீவனை தெரிந்து கொண்ட நாம் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம், கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்றார், நீ பிழைத்து பெருகும்படிக்கு. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிழைக்கவும் முடியும், பெருகவும் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிழைக்க பண்ணுகிறார், நம்மை பெருக பண்ணுகிறார். பிழைப்பதற்கு வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற, அடுத்து பிழைப்புக்கு என்ன செய்வது என்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கட்டளைகளை உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அவைகளில் கற்பிக்கப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க அவைகளை கற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பிழைக்கவும் செய்வீங்க, பெருகவும் செய்வீங்க. ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம பலுகி பெருக முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம சமாதானமா, ஜெயமா, வெற்றியா வாழ முடியாது. நாம் இந்த பூமியில் சாட்சியாக ஜெயமுள்ள, ஆசீர்வாதமான, நன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அப்ப நம்ம தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பிழைத்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்களை தெரிந்து கொள்ளுவோம், கர்த்தருடைய ஜீவனை தெரிந்து கொள்ளுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுவோம், கர்த்தருடைய நன்மைகளை தெரிந்து கொள்ளுவோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியில் பிழைத்து பெருகும்படிக்கு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பெரிய கிருபையினால் நீர் இந்த நாள் சொன்ன வேத வசனத்தின்படி நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள கிருபை செய்யும், நன்மையை தெரிந்து கொள்ள கிருபை செய்யும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியில் பிழைத்து பெருகும்படிக்கு கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.